ஓம் சாந்தி. 28/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இது நினைவு மற்றும் மறதியின் விளையாட்டாகும். ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டாகும். நீங்கள் அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நிச்சய புத்தி உள்ளவராக ஆனீர்கள் என்றால் இந்த விளையாட்டில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். கேள்வி: இறுதி தீர்ப்புக்கான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்ன? பதில்: உங்களுடைய கடமை என்னவென்றால் தனது படிப்பில் நல்ல விதமாக ஈடுபட வேண்டும். வேறு விஷயங்களில் போகக்கூடாது. தந்தை உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து கழுத்தின் மாலையாக ஆக்கி தன் கூடவே அழைத்துச் செல்வார். மற்றவர்கள் தங்கள் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். தந்தை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளார். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். இப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உலகத்தின் எஜமானர்தான் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். வந்து உலகில் அமைதியை பரவச் செய்யுங்கள் என்று இறை தந்தையைத்தான் அழைக்க வேண்டும். யாரை அழைப்பது என்பது கூட பாவம் அவர்களுக்கு தெரியாது. முழு உலகத்தை பற்றிய விஷயம் அல்லவா? முழு உலகிலும் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றனர். இப்போது அமைதியின் இடம் தனிப்பட்டது. அங்கே தந்தையும் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கிறீர்கள். இதையும் கூட எல்லையற்ற தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். இப்போது இந்த உலகில் அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர். பல தர்மங்கள் இருக்கின்றன. ஒரு தர்மம் ஒரு வழி என்று ஏற்பட்டுவிட்டால் அமைதி உண்டாகும் என்று கூறுகின்றனர். அனைத்து தர்மங்களும் இணைந்து ஒன்றாக ஆக முடியாது. திரிமூர்த்தியின் மகிமையும் பாடப்பட்டுள்ளது. திரிமூர்த்தியின் படத்தை நிறைய வைக்கின்றனர். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடக்கிறது எனவும் தெரிந்துள்ளனர். எதனுடைய ஸ்தாபனை? அமைதியுடையது மட்டும் அல்ல, அமைதி மற்றும் சுகத்தின் ஸ்தாபனையாகிறது. இந்த பாரதத்தில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது கண்டிப்பாக மற்ற ஜீவ ஆத்மாக்கள் ஜீவனை விட்டு தமது வீட்டிற்கு சென்றிருப்பார்கள். தந்தை அமைதி, சுகம், செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒரு ராஜ்யமும் கூட கண்டிப்பாக இங்கேதான் இருக்கும் அல்லவா? ஒரே ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது புதிய விஷயம் ஏதும் இல்லை. பல முறை ஒரே ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகியுள்ளது. பிறகு பல தர்மங்களின் வளர்ச்சியாகி மரம் பெரியதாக ஆகிவிடுகிறது. பின்னர் தந்தை வர வேண்டியுள்ளது. ஆத்மாதான் படிக்கிறது, கேட்கிறது. ஆத்மாவில்தான் சமஸ்காரங்கள் உள்ளன. ஆத்மாக்களாகிய நாம் விதவிதமான சரீரங்களை எடுக்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த நிச்சய புத்தி ஏற்படுவதிலும் மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்று சொல்கின்றனர். இது கண்ணாமூச்சி விளையாட்டாகும் அல்லது நினைவு மறதிக்கான விளையாட்டாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வீடு அல்லது ராஜ்யத்திற்கு எப்படி செல்லப் போகிறோம் என்று தெரியாது. இப்போது தந்தை வந்து புரிய வைத்துள்ளார். முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா எந்த அளவு கல்புத்தியாக ஆகிவிடுகிறது. கல்புத்தி மற்றும் தங்க புத்தி என்பது பாரதத்தில்தான் பாடப்படுகிறது. கல்புத்தி ராஜாக்களும் தங்க புத்தி ராஜாக்களும் இங்கேதான் இருக்கின்றனர். பாரஸ்நாதரின் கோயிலும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். முன்னர் எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இது முட்களின் காடு என்று சொல்லப்படுகிறது. இந்த முழு உலகமும் முள் நிறைந்த காடாக உள்ளது. மலர் தோட்டத்தில் தீப்பிடித்தது என்று ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எப்போதும் காட்டில்தான் தீப்பிடிக்கிறது. இதுவும் பழைய உலகம். இந்த பழைய உலகமும் கூட காடுதான். இதில் கண்டிப்பாக தீ பற்றப் போகிறது. வைக்கோலில் தீ பற்ற உள்ளது. இந்த முழு உலகமுமே வைக்கோல் போர் எனப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம்தான் அமர்வேன் என்றெல்லாம் பாடியுள்ளது அனைத்தும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பகவானின் மகா வாக்கியம் என்றால் கண்டிப்பாக
படிப்பார்கள் அல்லவா? பகவானுடைய மகா வாக்கியம் என்பது அவருடைய குழந்தைகளுக்காகத்தானே சொல்லப்பட்டிருக்கும். பகவான் கற்பிக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். பகவான் யார்? நிராகாரமானவரை, அதாவது உடலற்றவராகிய சிவனைத்தான் பகவான் என்று சொல்வோம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நினைவு யாத்திரையில் இருந்து உண்மையிலும் உண்மையான தீபாவளியை தினமும் கொண்டாட வேண்டும். 21 பிறவிகளுக்காக தனது புதிய கணக்கை சேமிக்க வேண்டும். 2. நாடகத்தின் இரகசியத்தை புத்தியில் வைத்து படிப்பை தவிர வேறெந்த விஷயத்திலும் போகக்கூடாது. அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விட வேண்டும். வரதானம். ஆன்மீகத்தன்மையின் ஸ்திதியின் மூலம் வீணான விஷயங்களின் சேமிப்பை அழித்து விடக்கூடிய குஷியின் பொக்கிஷத்தால் நிரம்பியவர் ஆகுக. விளக்கம். ஆன்மீக ஸ்திதியின் மூலம் வீணான விஷயங்களின் சேமிப்பை அழித்து விடுங்கள். இல்லையெனில் ஒருவருக்கொருவர் அவகுணங்களை வர்ணனை செய்து வியாதிக்கான புழுக்கள் வாயுமண்டலத்தில் பரவிவிடும். இதனால் சூழ்நிலை சக்திசாலியாக உருவாகாது. உங்களிடம் அநேக ஆத்மாக்கள் அநேக விதமான உணர்வுகளுடன் வருவார்கள். ஆனால் உங்களிடமிருந்து சுபபாவனைக்கான விஷயங்களை மட்டுமே அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். எப்போது தன்னிடம் குஷிக்கான விஷயங்களின் சேமிப்பு இருக்குமோ அப்போதுதான் இது நடைபெறும். ஒருவேளை ஒருவர் மீது ஏதாவது வீணான விஷயங்கள் இருக்கிறது என்றால், எங்கு விஷயங்கள் இருக்கிறதோ அங்கு தந்தை இருக்க மாட்டார், பாவம்தான் இருக்கும். ஸ்லோகன். நினைவு என்ற சுவிட்ச் ஆன் ஆகி இருந்தால் மூட் ஆஃப் ஆக முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் பிஸியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு இடையிடையில் இந்த பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் ஆகும். பிறகு சேவையில் அவ்வப்போது களைப்பு ஏற்படுகிறது, சில நேரம் தங்களுக்குள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது போன்றவை இருக்காது. ஒரு வினாடியில் சரீரத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி இருந்துவிட்டால் எந்த விஷயம் ஏற்பட்டாலும் ஒரு வினாடியில் தனது பயிற்சியின் மூலம் இந்த விஷயங்களிலிருந்து தூரமாகி விடுவீர்கள். நினைப்பீர்கள் மற்றும் ஆகிவிடுவீர்கள். யுத்தம் செய்ய வேண்டியிருக்காது. நல்லது. ஓம் சாந்தி.